கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. இந்த நாளில் மறுபடியுமாக பியூஹார்ட் சேனலின் ஊடாக இன்னும் ஒரு சத்தியத்தின் வாயிலாக உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகின்றேன். இது பரிசுத்த ஆவியானவரும் கிறிஸ்துவும் அப்போஸ்தலர்களும் என்கின்றதான பகுதி 11 நாங்கள் சந்திக்கின்றோம். இந்த தலைப்பு முன்னே மாமிசம் பின்னே ஆவி என்கின்றதான தலைப்போடு நாங்கள் வந்திருக்கின்றோம். எப்படி என்று சொல்லி சொன்னால், இப்போ நாங்கள் பார்க்குறோம் ஏசாயா 33:22 கர்த்தர் நம்முடைய நியாயாதிபதி, கர்த்தர் நம்முடைய நியாய பிரமாணிக்கர், கர்த்தர் நம்முடைய ராஜா, அவர் நம்மை ரட்சிப்பார். இந்த வசனத்துக்குள்ளே அடங்கி இருக்கிற இது யாவையும் யாருக்கு? ஆதாமாக வெளிப்பட்ட தேவனுடைய குமாரனுக்கு இந்த வசனம் அவ்வளவும் பொருந்தக்கூடியதாக இருக்குது. ஏன்னு சொல்லி சொன்னால், கர்த்தர் ஏசாயா 33:22 கர்த்தர் நம்முடைய நியாயாதிபதி, அவர் மாமிசம் பெற்றது உண்மையாகவே குறிப்பிடத்தக்கது. இந்த வசனங்களில் வாரதுக்கு பாருங்க. அடுத்தது, அவர் பிரமாணங்களை கொடுத்ததும் இந்த வசனத்துக்குள்ளே அடங்குது. நியாய பிரமாணிக்கர் மாமிசத்தில் என்ன செய்கிறாருன்னு சொல்லி சொன்னால், முன்னுக்கும் அவர் மாமிசம் பெற்றுத்தான் இந்த பூமிக்குள்ளே வாராரு, வெளிப்படுறாரு, குமாரனாக வெளிப்படுறாரு. அடுத்தது, அவருடைய பிள்ளைகள் மாமிசத்தையும் இரத்தத்தையும் உடையவர்களாக இருக்கிறாங்க. அங்கே அவங்க சர்ப்பத்தின் ஆவிக்கு ஏவாள் வஞ்சிக்கப்பட்டதால் அவங்க பாவத்துக்குள்ளாக அவருடைய வித்துக்கள் யாவும் பாவத்துக்குள்ளாக வருகுது. ஏனென்று சொல்லி சொன்னால் இந்த ஏவாள் வஞ்சிக்கப்பட்டதால் அவன் மூலமாக பெறுற பிள்ளைகள் முழுதும் பாவத்துக்கு உட்பட்டு கிடக்குது. அந்த பாவத்தில் உட்பட்ட பிள்ளைகள் தேவன் ஆவியாக இருக்கிறாரு. அவர் இவரை முதல்லையே படைக்கைக்கே ஆவியோடும் முழுமையான ஆவியோடு அவரை படைத்தார். ஒருவனை அல்லவா படைத்தாருன்னு சொல்லி நாங்கள் மல்கியாவில் பார்த்து கொண்டே வந்தோம் போன தொடர்களில். அப்போ தேவன் விரும்பினதும் என்னன்னு சொல்லி சொன்னால், தேவன் ஆவிக்குரியவர், அவருடைய பிள்ளைகளும் அவரை தொழுது கொள்ள வேணும் என்று சொல்லி சொன்னால் ஆவிக்குரியவர்களாக அவருடைய பிள்ளைகள் யாவும் அவரை தொழுது கொள்ள வேணும். அது தேவன் எப்படி இருக்கிறாரோ ஆவிக்குரியவராக, அதே போல் இந்த பிள்ளைகளும் ஆவிக்குரியவர்களாக இருக்க வேணும். ஆனால் இங்கே என்ன செய்தாங்க? பாவத்துக்கு உட்பட்டுட்டாங்க. அப்போ பாவத்துக்கு உட்பட்டோடையா ஆதாமுக்கு ஒரு கட்டளை கொடுத்தார் தானே தேவன், நீ மண்ணாக இருக்கிறாய், மண்ணுக்கு திரும்புவாய் என்று சொல்லி. அப்போ அவர் அப்படியே இருக்கைக்கு தான் இந்த கட்டளைகள். மாமிசத்தில் கர்த்தர் என்ன செய்கிறாருன்னு சொல்லி சொன்னால், தேவனை தொழுது கொள்றதை ஆவிக்குரியதை மாமிசத்தில் அவங்களுக்கு அந்த பிள்ளைகளுக்கு கையளிக்கிறாரு. அது நமக்கு எல்லாருக்கும் தெரியும். மோசே மூலமாக கொடுக்கப்பட்டது. பிள்ளைகள் மாமிசத்தோடு இருக்கிறபடியா தேவன் ஆவியாக இருக்கிறாரு. இவர் அந்த ஆவிக்குரிய தன்மையை கொடுக்கும் வரையும் தேவன் நாங்கள் ஆதி ஆமத்தில் கொடுத்தார் தானே, நீ மண்ணாக இருக்கிற மண்ணுக்கு திரும்புவான்னு சொல்லி, அதை இவர் நிறைவேற்றும் வரைக்கும் இவங்க மாமிசத்தில் பலி செலுத்துறது, இப்படியான சட்டத்திட்டங்கள், தேவனை எப்படி தொழுது கொள்ள வேணும் என்கின்றதான சட்டத்திட்டங்கள், அதையெல்லாம் நாங்கள் வேறொரு சத்தியத்தில் வேறொரு தலைப்பில் இன்னும் அதிகமாக நாங்கள் சத்தியங்களை ஆராய இருக்கிறோம்னு சொல்லி சொன்னால், பரிசுத்த ஆவியானவர் நமக்கு வெளிப்படுத்துகிற காரியங்கள் ஒவ்வொன்றையும் இந்த யூடியூப் சேனலில் பதிவு செய்ய இருக்கிறோம். அப்போ நிறைய காரியங்கள், இப்போ நாங்கள் நிறைய காரியங்களை தேவன்கிட்ட இருந்து நாங்கள் பெற்றுக்கொள்ள வேண்டியவர்களாக இருக்கிறோம். இப்போ நாங்கள் இப்போ இதை பெற்றுக்கொண்டு இந்த சத்தியங்களை இந்த யூடியூப் சேனலில் வெளிப்படுத்துறதுக்கு நான் தேவனுடைய துணையோடு மிகவும் வாஞ்சியாக இருக்கிறேன். இப்போ அந்த சட்டத்திட்டங்கள் அதையெல்லாம் நாங்கள் விரிவாக இன்னும் பல காரியங்களில் பார்க்கலாம். இந்த தலைப்புக்குள்ளாகவே இது வருகுது. அப்போ அவர் ராஜாதி ராஜா, நம்முடைய ராஜா, அவர் நம்முடைய ராஜான்னு சொல்லி சொன்னால், அண்டசராசரங்களை உண்டாக்கின தேவன் அவர், ராஜாதி ராஜா, ராஜாக்களுக்கெல்லாம் ராஜன் அவர்.
யாராலும் செய்ய முடியாத காரியங்களை தேவன் இந்த பூமியில் இன்னும் ஆராய்ச்சி செய்து கொண்டே இருக்கிறாங்க. கண்டுபிடிக்க முடியாத காரியங்களையெல்லாம் தேவன் மகத்துவமானவர் செய்திருக்கிறார் இந்த பூமியில். அப்போ இன்னும் எங்களுக்குள்ளே இருக்கிற பல காரியங்களையே கண்டுபிடிக்க முடியாமல் இன்னும் எத்தனையோ காரியங்கள் திணறி கொண்டிருக்கிற வேளையில் எவ்வளவோ ஆச்சரியமாக அந்த அண்ட சராசரங்களை உண்டாக்கின தேவன் நம்மளை படைச்சிருக்கிறார். அவர் ராஜாதி ராஜா தானே. அவர் அடுத்த பந்தியில் அவர் நம்மை ரட்சிப்பார். ஏன் ரட்சிக்க வேணும்? ஏவாள் வஞ்சிக்கப்பட்டா, ஏவாள் அவருடைய சரிபாதி, அவருடைய அவயவம் ஆதாம் முதல் படைச்சி அவர் விழாவெலும்பில் இருந்து படைச்சதால அவயவம். அப்போ தானே வஞ்சிக்கப்பட்டா சர்ப்பத்தின் ஆவியில். அப்போ அந்த மூலமாக பிறந்த பிள்ளைகள் முழுவதும் மாம்சத்தில் ஆவிக்குரிய தன்மையை இழந்து அவங்க என்ன செய்கிறாங்கன்னு சொல்லி சொன்னால் மாமிசத்தில் தான் வளர்கிறாங்க. அப்போ யார் ரட்சிக்க வேணும்? அந்த பொறுப்பை தானே அங்கே ஆதி ஆகமத்தில் கொடுத்தாரு தேவன். நீ மண்ணாக இருக்கிற மண்ணுக்கு திரும்புவாயன்னு சொல்லி ஆதாமுக்கு கொடுத்தாரு. அந்த கொடுக்கப்பட்ட கட்டளை. அப்போ இந்த ஆதாமை குறித்து நாங்கள் இப்போ பார்த்துட்டு வரோம். யார் இந்த ஆதாமன்னு சொல்லி? அவர் மாமிசத்தில் வெளிப்படுறாரு தேவன். அதாவது முப்புரி நூலண்டும் நாங்கள் கடந்த பதிவுகளில் பார்த்துருக்குறோம். அதையெல்லாம் பார்த்தோம்னு சொல்லி சொன்னால் இடையில இருந்து பார்க்குறார்கள். தயவு செய்து இது என்னன்றது உங்களுக்கு இடையிலேருந்து பார்க்குறோடைய விளங்காது. தொங்கல்ல இருந்து போய் முதலாவது பகுதியிலேருந்து பார்த்துட்டு வந்தீங்கன்னு சொல்லி சொன்னால் இந்த நாங்கள் பேசி கொண்டு வர சத்தியங்கள் உங்களுக்கு புலப்படும். அப்போ இப்போ பார்த்தீங்கன்னு சொல்லி சொன்னால் இப்போ இவர் யார்? ஆதாம் என்றவர் யார்? ஆதாம் தேவன் மாம்சத்தில் வெளிப்பட்ட தன்மை தான் அது. அப்போ எபிரேயர் 1:12 நாங்கள் பார்க்குறோம், ஒரு சால்வையை போல அவைகளை சுருட்டுவீர், அப்பொழுது மாறிப்போம், நீரோ மாறாதவராய் இருக்கிறீர், உம்முடைய ஆண்டுகள் முடிந்து போவதில்லை என்று சொல்லி இருக்கிறது. இப்போ பார்த்தீங்கன்னு சொல்லி சொன்னால் அவருக்கு மரணம் இருக்கோ? இல்லை. அவர் தேவன் மரணிக்க முடியுமோ? இல்லை. அப்போ இங்கே பார்த்தீங்கன்னு சொல்லி சொன்னால் அங்கே கொடுத்த கட்டளைங்க ஆதியாகமத்தில் கொடுத்த கட்டளைக்கு அவர் வர வேணும். அப்போ அவருக்கு மரணம் இருக்கா? மாமிசத்தில் அங்கே மரணம் ஏற்படுது. இப்போ இந்த ஆவியை பெற்று கொடுக்கறதுக்கும் தான் தன்னுடைய பிள்ளைகளாக இங்கே மறிக்க வேணும். இப்போ பார்த்தீங்கன்னா மறிக்கிறதுன்றது அவருக்கு மரணம் இல்லை. அதாவது என்னன்னு சொல்லி சொன்னால் அவருக்கு கொடுத்த கட்டளைகள் அவ்வளோத்தையும் செய்து முடிக்க வேணும் ஆதா. அப்போ இப்போ பார்த்தோம்னு சொல்லி சொன்னால் இப்போ நமக்கு இந்த வசனங்கள் நமக்கு அழகாக தெளிவாக இருக்குதுன்னு நான் விளங்கப்படுத்திட்டு வர சத்தியங்களை நீங்கள் கேட்குறவங்களுக்கு விளங்கி இருக்குமென்று நான் நினைக்கிறேன். அப்போ மாறாதவராய் இருக்கிறீர். அப்போ தேவன் மாறாதவர். சரியோ? அவர் தான் இந்த அண்ட சராசரங்களையும் உருவாக்கின தேவன் ஆவியாக இருக்கிறாரு. பிதா, குமாரன், பரிசுத்தாவி. அப்போ எப்படி அந்த பிதா குமாரனாகத்தான் அவர் வெளிப்படுறாரு. மாமிசம் வெளிப்படுகிறது. அப்போத்தான் நம்மளை எப்படி படைக்கிறார்? இந்த மண்ணினால் ஆதாமை படைச்சித்தான் அவருடைய சக்தியை கொடுக்குறாரு. அங்கே சக்தியை கொடுக்கறது தான் இந்த குமாரனாக வெளிப்படுறது. அப்போ அவருக்குத்தான் இந்த வசனங்கள். இப்போ கீழே எபிரேயர் 1:5 பார்த்தோம்னு சொல்லிச்சுன்னா, எப்படியெனில் நீர் என்னுடைய குமாரன் என்று நான் உம்மை ஜெனிப்பித்தேன் என்றும் நான் அவருக்கு பிதாவாய் இருப்பேன் என்றும் அவர் எனக்கு குமாரனாய் இருப்பார் என்றும் அவர் தூதர்களில் யாருக்காவது எப்போதாகிலும் சொன்னதுண்டா என்று சொல்லி கேள்விக்குறியாக இருக்குது. எப்படிண்டா பார்த்தீங்கன்னு சொல்லி சொன்னால், மேலுக்கு பார்த்தோம் அவருக்கு எபிரேயரில் மாறாதவராய் இருக்கிறீர் என்று சொல்லி நாங்கள் மேலுக்கு பார்த்தோம் 1:12 எபிரேயரில். இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னு சொல்லி சொன்னால் இங்கே எபிரேயர் 1:5 சொல்லப்படுறத பார்த்தீங்கன்னு சொல்லி சொன்னால்,
இது மாமிசம் பெற்ற தன்மையை தான் இங்கே குறிக்குது. ஏனென்று சொல்லி சொன்னால் தேவ தூதர்கள் எல்லாம் ஆவிக்குரிய தன்மையில் தான் இருக்கிறாங்க. அப்போ அவங்க மாமிசம் பெற்று வந்தாங்க அந்த காலத்தில் இப்போ இவருக்கு கொடுத்த அந்த தன்மையை, அதாவது நீர் என்னுடைய குமாரன் என்று சொல்றாரு தேவன், அந்த அடையாளம் தேவ தூதர்களுக்கு கொடுக்கப்படல. அந்த அடையாளத்தை குமாரன் குமாரன் என்ற அடையாளம் இவர் என்னன்னு சொல்லி சொன்னா பார்த்தீங்கன்னு சொல்லி சொன்னா, இவர் மண்ணால் படைச்சபடியா அதில் நாங்கள் இன்னும் சத்தியங்களை பார்க்க வேணும். எப்படி இந்த பிசாசு சர்ப்பத்தின் ஆவி கீழே தள்ளப்பட்டது, ஏன் தள்ளப்பட்டது, எதுக்காக தள்ளப்பட்டதுன்றெல்லாம் நாங்கள் எதிர்வருங்காலங்களில் ஆண்டவருக்கு சித்தமானால் நிச்சயமாக இந்த சத்தியங்களை எல்லாம் வெளிப்படுத்துறதுக்கு ஆண்டவர் நமக்கு உதவி செய்வார் என்றதான விசுவாசம் எனக்கு இருக்குது. அதால் நிறைய சத்தியங்களை வெளிப்படுத்த வேண்டியதாக இருக்குது. எப்படி என்று சொல்லி சொன்னால், இந்த வசனங்களை நாங்கள் வெறுமனே படிச்சுட்டு போனோம்னு சொல்லி சொன்னால் உள்ளே இருக்கிற ஆவிக்குரிய கருத்துக்கள் என்ன, இது கிறிஸ்தவம் என்ன நடக்குது என்றதை நாங்கள் தெளிவாக தெரிஞ்சாத்தானே எங்களுக்கு தேவன் எப்படி இருக்கிறாரு, நாங்கள் அவரை எப்படி தொழுது கொள்ள வேணும், நாங்கள் யார், நாங்கள் எப்படிப்பட்ட வாழ்க்கையை வாழ வேணும் என்றெல்லாம் எங்களுக்கு தெளிவிருந்தால் தானே நாங்கள் தேவன் என்றவரை நாங்கள் தொழுது கொள்ளலாம். இல்லைன்னு சொல்லி சொன்னால் சும்மா வெறுமனே ஒரு கடமைக்கு ஒரு மனுஷனாக ஒரு மதமாக நாங்கள் தொழுது கொள்ளக்கூடாதே. தேவனை தொழுது கொள்கிற யாவரும் ஆவியோடும் உண்மையோடும் தொழுது கொள்ள வேணும். அப்படி என்று சொல்லி சொன்னால் இந்த தன்மையை விளங்கினா தானே நாங்கள் ஆவியோடு தொழுது கொள்கிறப்படி உண்மையோடு தொழுது கொள்கிறப்படி தேவன் யார், இது என்ன என்றதையெல்லாம் கட்டாயமாக நாங்கள் தெரிஞ்சு கொள்ள வேணும். அப்போத்தான் நாங்கள் உண்மையோட விருப்பத்தோட முழு மனதோட, அதாவது விருப்பத்தோட தொழுது கொள்ளலாம், அதை புரிஞ்சு கொண்டு தொழுது கொள்ளலாம். தேவன் இப்படித்தான் இருக்கிறாரு, தேவன் எனக்கு எப்படிப்பட்டவராக இருக்கிறாரு, நான் யார் என்ற வாழ்க்கையில் தேவன் தேவனுக்கும் எனக்கும் என்ன தொடர்பு, நான் எப்படி அவரை தொடர்பு கொள்ள வேணும், நான் எப்படி அவரை தொழுது கொள்ள வேணும், எப்படி எங்களுக்கு இந்த உலகத்தில் அண்டசராசரங்களை உண்டாக்கினதவன் எங்களுக்காக உண்டாக்கினார், இதை நாங்கள் எப்படி பெற்றுக்கொள்ளலாம், நான் இந்த பூமியில் வாழும் வரைக்கும் எப்படி வாழ வேணும் என்கின்றதான எல்லா விதமான ஒரு சந்தேகத்தோடு சும்மா தொழுது கொள்றதுன்ற ஜெபம் பண்ணுறது பைபிள் படிக்கிறதுன்றது இல்லை. தொழுது கொள்வது ஒரு விருப்பத்தோடு தொழுது கொள்ள வேணும். நான் விருப்பத்தோடு தொழுது கொள்கிறபடியாத்தான் நான் இவ்வளவுக்கு ஆராயிறேன் தேவனுடைய சத்தியங்களை. இது என்னன்றதை எனக்கு நான் தேவனை தொழுது கொள்கிறேன்னு சொல்லி சொன்னால் எனக்கு தெளிவு இருக்க வேணும். தெளிவு இருக்க வேணும் என்கின்றதான என்ற அந்த வாஞ்சை எனக்குள்ளே ஏற்பட்டதால தான் நான் தேடத் தொடங்கினேன். தேவனை தேடத் தொடங்கினது நான் எனக்கும் தெரியாமத்தான் நான் தேடினேன். ஏன் இப்போ இந்த காரியங்களை சொல்கிறேன்னு சொல்லி சொன்னால், நிறைய சத்தியங்களை தெளிவுபடுத்தி நாங்கள் பார்க்குற நேரத்தில் அது ஒரு ஆசையாக இருக்குது. தேவன் எப்படிப்பட்டவராக இருக்கிறார், தேவனுடைய சிந்தை கிறிஸ்து இயேசுவில் இருந்த சிந்தையே உங்களுக்குள்ளும் இருப்பதாக என்று சொல்லி பைபிளில் இருக்குது. நான் இப்போ ஏன் இந்த நேரத்தில் இதையெல்லாம் குறிப்பிடுறேன்னு சொல்லி சொன்னால், இந்த ஆதாமுடைய ஆதி ஆகமத்தில் ஆதாம் யார் என்ற தேடல் எனக்குள்ளே இருந்ததால் அதை தேடினன் தேவாவியானவர் எனக்கு இதை பதில தந்தார். அதால் நான் பெற்ற இன்பம் யாவரும் பெற வேணும் என்று நான் விரும்புகிறேன். அதால் தான் இந்த சத்தியங்களை அக்கு வேறு ஆணி வேறாக நான் ஆராய்ச்சி, நான் பரிசுத்தாவியானோட துணையோட ஆராயிரத்துக்கு நான் விரும்பினபடியாத்தான் எனக்கு தெளிவு கிடைச்சபடியாத்தான் நான் தொழுது கொள்கிறது நம்பிக்கையோடு தொழுது கொள்கிறேன். சும்மா ஒரு நம்பிக்கைன்னு சொல்லி சொன்னால் ஆதாரம் இல்லாத நம்பிக்கை இல்லை, முழு ஆதாரத்தோட பைபிள் காண்பிக்குது.
அந்த பைபிள் காண்பிக்கிறத நான் தெளிவாக விளங்கி கொள்ள வேணும். நான் யார்? நான் பூமியில் பிறந்தேன். நான் என் வாழ்க்கை முடிய எனக்கு என்ன இருக்குது? இந்த பூமியில் நான் ஏன் நான் சத்தியத்தில் நீதியில் நிலைச்சு வாழ வேணும்? அது வாழ்ந்தால் எனக்கு என்ன பிரயோஜனம் என்றதை நான் தெளிவுபட்டாத்தான் அப்படியான வாழ்க்கையை வாழுவேன். இல்லைன்னு சொல்லி சொன்னால் ஏதோ பூமிக்கு வந்திருக்கிறோம், சரி எப்படியோ வாழ்ந்துட்டு போயிடுவோம். இங்கே எப்படியும் அநியாயம் செய்யலாம், எப்படியும் பணம் தேடலாம், எப்படியும் வாழலாமன்றது இல்லை. அது எனக்கு தேடல் வந்துச்சுது. நான் ஏன் இப்படி வாழ வேணும்? எதுக்காக நான் வாழ வேணும்? எல்லாரையும் போல் வாழ்ந்துட்டு போகலாமே. போய் களவு, எப்படியும் பணம் தேடலாம், எப்படியும் உழைக்கலாம், எப்படியும் வாழலாம், மனுஷருக்கு மறைக்கலாம். இதையெல்லாம் நான் எனக்குள்ளே சிந்திச்சேன், பைபிளை தேடினேன். அப்போ அதால் எனக்கு கிடைச்சது, நான் எப்படி ஏன் உறுதியாக இருக்கிறேன், எப்படி உறுதியாக இருக்கிறேன்றதை வாழ்வியலில் நான் வாழ்ந்து கொண்டிருக்கிற வாழ்க்கையை தான், சத்தியத்தோடு நான் வாழ்ந்து கொண்டிருக்கிறதைத்தான் நான் துணிவாக சொல்கிறேன். துணிவாக சொல்கிறேன்னு சொன்னால் நான் வாழாமல் சொல்ல முடியாது. வாழ்ந்தால்தான் சொல்லலாம். அப்போஸ்தலர்கள் எல்லாம் வாழ்ந்தாங்க. முன்னுக்கு கிறிஸ்து இயேசு உலகத்தில் வந்தனே வாழ்ந்து தான் சத்தியத்தை மனுஷர்களுக்கு எடுத்து சொன்னாங்க. ஆனால் நாம் வாழ்ந்து காட்டாமல் சும்மா பிரசங்கிக்கிறது மாத்திரம் இருக்கக்கூடாது. இதை வாழ்வோட ஒத்து போகிற வாழ்க்கை. இப்போ உலகத்தை நான் ஏன் சொல்கிறேன்னு சொன்னால், இந்த 6ஆம் சப்ஜெக்ட் இது என்னத்துக்கு என்ற மாதிரி இருக்கும் இல்லையா? அப்படி இல்லை. நான் ஏன் தேடினேன், எதுக்காக தேடினேன் என்றதை உங்களோடையும் நான் பகிர்ந்து கொள்கிறேன். ஆகையால் பிரியமானவர்களே, இந்த சத்தியத்தை கேட்கிற ஒவ்வொருவரும் இதை நீங்கள் ஆழமாக உணர்ந்து கேட்டு உங்களுடைய தொழுகையை நீங்கள் எப்படிப்பட்டவருக்கு தொழுகையை நீங்கள் செலுத்துகிறீர்கள், எப்படிப்பட்ட தொழுகையை நாங்கள் செலுத்தணும் தேவனுக்கு, தேவன் எப்படிப்பட்டவராக இருக்கிறாரு, நான் உண்மையோடையும் ஆவியோடையும் வாழ்கிறதால எனக்கு என்ன பிரயோஜனம் என்றதை, நான் யார், நான் எப்படிப்பட்ட தேவனே அதாவது நான் யாருண்டா, நாங்கள் யார், எல்லாரும் இந்த பூமியில் இருக்கிற மனுஷர்கள் யார், மனுஷர்களை தேவன் எப்படி விரும்புகிறாரு, அவர் எப்படி விரும்பி படைச்சாரு என்றதையெல்லாம் நாங்கள் புரிஞ்சு கொண்டாதான் தேவனை ஆவியோடையும் உண்மையோடையும் அன்போடையும் தொழுது கொள்ள முடியும். ஆகையால் பிரியமானவர்களே, கேட்கிற சத்தியங்கள் ஒவ்வொன்றும் உங்களுக்கு பிரயோஜனப்படும் என்று சொல்லி நான் தேவனுக்குள்ளே விசுவாசிக்கிறேன். இன்னும் ஒரு தொடரின் ஊடாக உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன். உங்கள் சகோதரி எப்சிபா. நன்றி, வணக்கம்.